திருச்சிராப்பள்ளி தமிழ்நாட்டின் முக்கியமான மாவட்டங்கள்ல ஒண்ணு. இது தமிழ்நாட்டிலேயே மிகவும் சுத்தமான நகரம் அப்படின்னும் இந்தியாவிலேயே மிகவும் பாதுகாப்பான நகரம் அப்படின்ற பட்டியல்ல 5வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. காவேரி நதிக்கரையில் அமைந்திருக்கும் திருச்சிராப்பள்ளியில பல இடங்கள் பிரபலமா இருந்துட்டு இருக்கு. இங்க இருக்கும் பிரபலமான இடங்கள்ல நம்ம முதல் இடத்தை பார்க்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா கிபி 2ஆம் நூற்றாண்டுல கரிகால சோழனால கட்டப்பட்ட உலகின் மிக சிறந்த அணையான கல்லணை அணைதான். அடுத்து இங்க அமைந்துள்ள ரங்கநாத சுவாமி டெம்பிள், ராக் ஃபோர்ட் டெம்பிள் மற்றும் இங்கு அமைந்துள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமான ஜாமுங்கேஸ்வரர் டெம்பிள். திருச்சிராப்பள்ளியினுடைய வரலாறு கிபி 3ஆம் ஆண்டு வரை செல்லுது. இங்கு அமைந்துள்ள உறையூர் தான் சோழர்களின் தலைநகரமா இருந்திருக்கு. அதன் பின் பல்லவர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள், நாயக்கர்கள், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலயும் ஒரு முக்கியமான இடமா வந்து திருச்சி இருந்திருக்கு. 18ஆம் நூற்றாண்டுல நடந்த கர்நாடிக் வார்ல ரொம்பவே ஒரு முக்கியமான போர் தளமாவும் திருச்சி விளங்கியிருக்கு. அதன் பின் 1801ஆம் ஆண்டு இது மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே இணைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு திருச்சிராப்பள்ளி அப்படின்னு எப்படி பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இது முன்காலத்துல இந்த இடமானது திரு ஸ்ரீரங்கப்பள்ளி அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதாவது ஸ்ரீரங்கநாதர் தங்கிய இடம் அப்படின்றதுனால. அதன் பின் திருசீரன்புரம் அப்படின்னு ஆச்சு. திருசீரன் அப்படின்ற அரக்கன் வந்துட்டு சிவனுக்கு துதிப்பாடிய இடம் அப்படின்றதுனால இந்த பெயர் வந்ததுன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு திருசீரைப்பள்ளி அப்படின்னும் இந்த இடமானது அழைக்கப்பட்டு இருந்திருக்கு. அடுத்து இங்க அமைந்திருக்கும் பாறை கோட்டைகள்னால இடமானது திருசிரைப்பள்ளி அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்திருக்கு. அதற்கு பின் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல இது வந்துட்டு திருச்சினோபோலி அப்படின்னு அழைச்சாங்க. அதன் பின் அது சுருங்கி திருச்சினாச்சு. அதற்கப்புறம் தமிழ்ல வந்துட்டு இது திருச்சிராப்பள்ளி அப்படின்னு அழைக்கப்பட்டு இருக்கு.